விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பா ரெட் ஜெயின்ல இருந்து வந்த ஒரு ஆர்டராவே அதை இல்ல, பார்க்கல. இது ஒரு சிலர் குறிப்பிட்டு அந்த செய்தியை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஓகே. ஆனா அப்படி எதுவும் இல்ல. எதுவும் இல்ல அதெல்லாம். யார் இந்த செய்தியை எப்படி உங்களுக்கு சொல்றாங்க? அவர் யார் இதை வந்து கன்வே பண்ணாங்கங்கிறது தெரியல. இது ஒரு போட்டி இருக்கு. அது ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் ஒரு போட்டி இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா விஜய் அவருடைய அரசியல் சொல்றாரு, திமுக தன்னுடைய அரசியல் சொல்றாங்க. அப்போ லீவு வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டுருவோம். ஏன் இந்த படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்களா? இந்த 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆனால் தான் பார்ப்பாங்களா? அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் சச்சினும் சந்திரமுகியும் வந்திருக்கு, வாரிசு துணிவு வந்திருக்கு, நிறைய அந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் படங்கள் ஒரே நாளுங்கள்ல ஜில்லா வீரம் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. டாப் ஹீரோஸ் வந்து ஒருவேளை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்களோ, ஒருவேளை ஏகேவோ இல்ல ரஜினி அவர்களே வச்சு இந்த படங்களை எடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதே இதில் ஒரு புது முக நடிகர் படம் தான் என்ன பண்ணிருப்பீங்க? இப்போ ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலியே வந்துச்சு. ரெட்ரோ பெருசாக பேசப்பட்ட படம். டூரிஸ்ட் ஃபேமிலி அதை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்துச்சு. இல்லை சார், ஆனால் பிரதீப் அவர்கள் வந்து இந்த விடாமுயற்சி வரும்போதெல்லாம் தலை வந்தால் தள்ளி தானே போகணும்னு பிரதீப் ரங்கநாதன் ஒதுங்கினதாக இருக்கட்டும். ரஜினி அவர்களோட படம் வரும்பொழுது கங்குவா படம் இல்லை ரஜினி அவர்கள் படம் வருது நாங்கள் ஒதுக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏன் எஸ்கே அவர்கள் சொல்ல மாட்டாருன்னு எஸ்கே மேலே இப்போ எல்லாரும் தூக்கி அந்த எஸ்கே மேலே தூக்கி பழிய போகிறோம். சிவகார்த்தியின் மேலே பழிய போட்டு அவரை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எல்லாம் மனிதனா, நன்றி கிட்டவனே, துப்பாக்கியை கொடுத்தவனே திருப்பி பிடிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா, மலையோட மோதிரியா, அப்படிலாம் இறங்கி வந்து மண்ணவாரி தான் தூத்துல. அந்த அளவுக்கு சிவகார்த்தியின் மேல ஒரு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பேசிக்கா புரிஞ்சுக்கிற வேண்டியது, சிவகார்த்தியன் இந்த படத்துல ஒரு நடிகர், தயாரிப்பாளர் கிடையாது. அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு, இவர் வேற படத்துக்கு போயிட்டாரு. அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த தயாரிப்பு நிறுவனம். ஆமா, சிவகார்த்தியன் சொல்றதுக்காக 10ஆம் தேதியில வந்துட மாட்டாங்க. அவங்க பிசினஸ் பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடி அவங்கள உள்ள பல காரணங்களை பார்க்கலாம். அவங்க ஏதோ ஒரு மோட்டிவேஷன்ல கூட அந்த படத்தை அரசியலாவே இருந்தாலும் அதை முடிவு பண்றது அந்த தயாரிப்பு நிறுவனம் தான். சிவகார்த்தியன் சொல்றதுனால இந்த படத்தை 25 தள்ளி வச்சுனா வச்சிருவாங்களா? சிவகார்த்தியனே நினைக்கிறாரு விஜய் கூட மோத வேணான்னு. அந்த நிறுவனத்தில் போய் சார் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க சார், ஒரு 25ஆம் தேதி வச்சுக்கோங்க சார் சொன்னா ஒத்துக்குருவாங்களா? மாட்டாங்க. ஏன் நான் படம் மட்டும் எடுத்திருக்கேன், நான் பண்ணுவேன், ஏன் எப்போ ரிலீஸ் பண்றதுன்னு, நீ பேசாம போயாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ இதுல சிவகார்த்தியன் உள்ள எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, விஜய் ரசிகர்களே சிவகார்த்தியனுக்கு எதிராக டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. அதுக்கு ஏன் பண்றாங்கன்னா, சமீப காலமா அரசு விழாக்களில் சில நிகழ்ச்சியில் கலந்து பேசினார். அப்போ அந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாருங்கிறத வச்சு இவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க.